friends, welcome to Achama's Kitchen. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு சட்னி ஏதாச்சும் பண்ணனும் இல்ல ஏதாச்சும் சாம்பார் எல்லாம் வைக்கணும் தோசை சப்பாத்திக்கு அப்படின இருக்க நேரத்துல நமக்கிட்ட காய்கறி எதுவும் இல்ல அப்படினா நம்ம வந்து டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல பண்ற மாதிரி வெங்காயம் தக்காளி வச்சு 10 நிமிஷத்துல பண்ற மாதிரி ஒரு சைடு டிஷ் பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் இங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமா அரிஞ்சு வச்சிருக்கேன். அது ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி அது நீள நீளமா அரிஞ்சிருக்கு அது சேர்த்திக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனுக்கு. இதில வந்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து மிளகாய் தூள் ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அது பார்த்துட்டு எப்படி உங்க வீட்ல காரம் சேர்ப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போடுறேன். மல்லித்தூள் அதே மாதிரி 3/4 ஸ்பூனுக்கு போடுறேன். அடுத்து குழம்பு தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. இது முக்கியமான இன்கிரிடியன்ட் 1 கப்புக்கு கெட்டியான தயிர். அடுத்து இதுக்குள்ள தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சுக்க போறோம். மேரினேட் நம்ம எப்படி வந்து சிக்கன்லாம் மேரினேட் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா மேரினேட் பண்ண போறோம். இது கையில பண்ண விருப்பம் இல்லாதவங்க ஸ்பூன் போட்டு பண்ணிக்கோங்க. இது எங்க வீட்டுக்கு நாங்க தான் சாப்பிட போறனால நான் கை போட்டு பண்றேன். ஸ்பூன் யூஸ் பண்ணலாம்ல கரண்டி யூஸ் பண்ணலாம்ல கமெண்ட் வரும், அதனால சொல்றேன். கரண்டில மிக்ஸ் பண்ணனும்ங்க, கரண்டில மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். நீங்க எந்த pan வேணா வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். உங்க எண்ணெய் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம். இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. எனக்கு கிடைக்கல. அதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இல்லையா வெங்காயம் தயிர் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் அது வந்து இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அப்படியே வந்து வெங்காயமும் நல்லா வெந்து வெங்காயம் தக்காளிலாம் வெந்து இந்த தயிர் வந்து அப்படியே அந்த எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ நேரம் நம்ம வதக்கணும். ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறம் 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம். பாருங்க நல்லா 5 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னே இப்படி நல்லா சுருண்டு வரும் எண்ணெய் பிரிஞ்சு. அவ்வளோதான், நிறுத்திட்டு சர்வ் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ மேரினேட் பண்ணோம் இல்லையா அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கலந்துட்டு அதை நீங்கள் ஊற்றிட்டு இப்போ நான் 5 நிமிஷம் வச்சேன்னா அது ஒரு 3 நிமிஷத்துல நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் பொழுதே நீங்கள் நிறுத்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சுக்கிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான இந்த ஆனியன் கறி எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி தோசைக்கு சாதத்துக்கும் கூட சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.